நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான். எஸ். டேய் என்னடா டேய் நல்லா சந்தோஷமா இருக்க, ரொம்ப அசத்திட்ட. ப்ரோ அதுக்கு எல்லாமே நீதானே ப்ரோ காரணம். டேய் நான் உன்னை கேக் மட்டும் தானே ஊட்ட சொன்னேன், நீ என்னடா கிஸ் பண்ணிட்டு வந்திருக்க? ப்ரோ லவ்னாவே அப்படிதான் ப்ரோ. ப்ரோ வாழ்க்கையிலேயே முதல் தடவை இப்பதான் உருப்படியா ஒரு ஐடியா கொடுத்திருக்க. நீ இன்டெலிஜென்ட் ப்ரோ, இன்டெலிஜென்ட் தான். அப்ப அன்னைக்கு என்னமோ சிஸ்டம் கம்ப்யூட்டர் மானிட்டர்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தா யாரா சொன்னது? டேய் 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 ப்ரோ அதெல்லாம் பெஸ்ட் ப்ரோ. நீ பெஸ்ட் ப்ரோ, பெஸ்ட் பெஸ்ட் ப்ரோ, பெஸ்ட் ப்ரோ. இதே சந்தோஷத்தோட 5 நிமிஷம் நீங்க வெயிட் பண்ணினா நான் போய் ஐஸ் தனியா பார்த்து பேசிட்டு வந்துறேன் ப்ரோ. ப்ளீஸ் ப்ரோ. இப்பதானே கேக் ஊட்டி கிஸ் பண்ணிட்டு வந்த, அதுக்குள்ளயா? வாடா போலாம். ப்ரோ ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ, என் தெய்வம் இல்ல, ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணு, போய் பேசிட்டு வந்துறேன். ப்ளீஸ் ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. வந்துறேன் ப்ரோ. ஐஸ் வந்துட்டேன். பாஸ் என்ன? அங்க அவ்ளோ பேர் இருக்காங்க. எங்க வீட்டு ஆளுங்க, அசோக் வீட்டு ஆளுங்க எல்லாருமே இருக்காங்க. உங்க தம்பி திடீர்னு வந்து கேக்க வெட்டி முத்தத்தை கொடுத்து இதெல்லாம் சும்மா தெரியுதா உங்களுக்கு? அன்னைக்கும் அப்படிதான் என்ன ஏதுன்னே சொல்லாம கோயிலுக்கு வர வச்சு தாலி கட்டவே பாத்தீங்க. இன்னைக்கு இப்படி வேற பண்ணிருக்கீங்க. இதெல்லாம் உங்களுக்கு தப்பாவே தெரியலையா? இல்லையா? இல்ல எனக்கு புரியல. இப்படி ஒரு பொண்ணுக்கு வந்து முத்தம் கொடுக்கிறது உங்களுக்கு தப்பா தெரியலையா? ஏய் என்ன, அவன் ஏதோ ஒரு பொண்ணுக்கா முத்தம் கொடுத்தான்? அவன் லவ் பண்ற பொண்ணு, கட்டிக்க போற பொண்ணு, அவளுக்கு தானே முத்தம் கொடுத்தான். ஆனா விஜய் தான் ஐஸ கல்யாணம் பண்ணிக்க போறான்னு எங்க வீட்ல யாருக்குமே தெரியாது. அசோக் வீட்டுக்கும் தெரியாது. அவங்க யாராச்சும் பாத்திருந்தா எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கும். ஏய் சும்மா பிரச்சனை. என்ன பிரச்சனை? என்ன அப்படியே பூச்சாண்டி காட்டிட்டு இருக்க நீ? இத பாரு, இந்த மாதிரி பேரண்ட்ஸ் மிரட்டுறதுக்கெல்லாம் பயந்தா ஊர்ல ஒரு பைய கூட மேரேஜ் பண்ண முடியாது. இங்க பாருங்க, இந்த ஊர் கதையெல்லாம் எனக்கு தேவையில்ல. எங்க வீட்டு சிச்சுவேஷன் இதுதான். எங்க அம்மா அப்பா எல்லாருமே ரொம்ப சென்சிட்டிவ்ங்க. மத்தவங்கள பத்தி தான் உங்களுக்கு கவலையே இல்லையே எப்பவுமே. உங்க வேலை நடந்தா மட்டும் போதும், அவ்வளவுதானே? இத பாரு, சும்மா தோணலாம் பேசிட்டு இருக்காத. இப்ப என்ன ஆச்சு அப்படி? அதான் அங்க யாருமே பாக்கல இல்ல, ஒன்னும் பிரச்சனையாகாது போ. பாக்கலங்கிறது தற்செயல். ஒருவேளை பாத்திருந்தா, இல்ல சொல்லுங்களேன், ஒருவேளை பாத்திருந்தா என்ன பண்ணிருப்போம்? பாத்திருந்தா இப்பவே விஜய்க்கும் ஐஸ்வர்யாவுக்கும் கல்யாணம் முடிஞ்சிருக்கும். போதுமா? இத பாரு, இப்ப பார்த்த என்ன குடிமூழ்கி போயிட போகுது? என்ன தலையெடுத்துருவாங்களா? ஆமாங்க, அவங்க 2 பேரும் லவ் பண்றாங்க. இந்த அசோக் கதையெல்லாம் சும்மா உருட்டு. ஐஸ்வர்யா கழுத்துல தாலி கட்ட போறது விஜய் தான்னு பேசி ஒருவேளை அது முடிஞ்சிருக்கும். லவ்ங்கிறது ஒரு தனிப்பட்ட மனுஷனோட ஃபீலிங்ஸ். அப்படி ஒரு ஃபீலிங்ஸ் இன்னொருத்த மேல வருதுன்னா அதுக்கு யார்கிட்டயும் பெர்மிஷன் கேட்டுட்டு இருக்க முடியாது. அது சொந்த பேரண்ட்ஸா இருந்தாலும் அதுதான் உண்மை. அப்படி இருக்கும்போது எல்லாருக்கும் தெரிஞ்சிருமேன்னு ரொம்பலாம் பயப்பட வேண்டாம். என்ன வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். உங்களுக்கு ஈகோ, நீங்க செஞ்சது சரியாதான் இருக்கோங்கிற அகங்காரம், அதுல இருந்துதான் இந்த மாதிரி எல்லாம் பேச்சு வருது. ஆமா, நான் ஒரு பேச்சு கேக்குறேன். விஜய் கேக் ஊட்டினது ஐஸ்க்கு பிடிக்காம போயிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? நெவர். ஐஸ்வர்யா கண்டிப்பா அப்படி நினைக்க மாட்டான்னு எனக்கு நல்லா தெரியும். ஐஸ்வர்யா மட்டும் இல்ல, எந்த பொண்ணுமே அப்படி நினைக்க மாட்டா. இவ்வளவு பேசுறிய, ஐஸ்வர்யா விஜய் என்னோட தம்பி கட்டிக்க போற பொண்ணு. அந்த பொண்ணுக்கு பிறந்த நாள், அதுவும் கல்யாணத்துக்கு முன்னாடி வர்ற முதல் பிறந்த நாள். அதை செலிப்ரேட் பண்ணணும், அவளுக்கு நம்ம கையால கேக் ஊட்டணும்னு என் தம்பி ஆசைப்பட மாட்டானா? இத பாரு, எல்லாத்தையும் தாண்டி ஒன்னு சொல்லவா? அந்த கேக்கை யார் வேணாலும் ஊட்டி இருக்கலாம். ஆனா விஜய் வந்து கேக் ஊட்டினா பாத்தியா? எவ்வளவு கூட்டத்துக்கு நடுவுல எவ்வளவு த்ரில்லிங்கோட அதை பண்ணான்னு தெரியுமா? அதனால
அவங்க 2 பேரும் வாழ்க்கையோட கடைசி நிமிஷம் வரைக்கும் மறக்கவே மாட்டாங்க. இனிமே அவங்க வாழ்க்கையில எத்தனையோ பிறந்த நாள் வரலாம், நிறைய நினைவுகள் வரலாம். ஆனா இதே போல வருமா? நெவர். வாய்ப்பே இல்லை. காதல்ங்கிறது என்னது? பேபி, டார்லிங், பட்டுக்குட்டி, செல்லக்குட்டி என்ன அப்படி கொஞ்சிக்கிட்டே திரியிறதா? காதல்ங்கிறது ஞாபகங்களை உருவாக்குறது. இப்போ நடந்தது அதுதான். புரியுதா? ஹலோ, புரிஞ்சதான்னு கேட்டேன். புரிஞ்சுது புரிஞ்சுது. பொண்ணுங்கனாலே பிடிக்காது. ஆனா பொண்ணுங்க சைக்காலஜி, லவ் பண்றது எப்படி, எப்படி கிஃப்ட் கொடுக்கறது, மெமரிஸ சேர்த்து வைக்கிறது எப்படி, இது எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. இத பாரு, எனக்கு தான் பொண்ணுங்களை பிடிக்காதுன்னு சொன்னேன். பிடிச்சவங்களுக்கு ஹெல்ப் பண்ண பிடிக்காதுன்னு நான் சொல்லவே இல்லையே. ஓ, நீங்க அப்படி வரீங்க. ஆக இங்க வரும்போதே விஜய் ஐஸ்வர்யா கல்யாணம் முடிஞ்சாலும் பரவாயில்ல, பாத்துக்கலாங்கிற முடிவோட தான் இங்க வந்திருக்கீங்கல்ல விக்ரம்? ஆமா. உண்மையை சொல்லணும்னா இப்படி ஏதாவது பண்ணி இந்த கல்யாணத்தை சீக்கிரம் முடிக்கிறது நல்லதுன்னு எனக்கு தோணுது. நான் அசோக்கை பத்தி பேசினா அவனை நான் நம்பலன்னு நீங்க சொல்லுவீங்க. இன்னைக்கு விஜய் கேக்கு ஊட்டினதும் ஐஸ்வர்யாவோட கண்ணை நீ பாத்தியா? அவ கண்ணில் அவ்வளவு சந்தோஷம். அவங்களும் அப்படி ஒரு கொண்டாட்டத்துல இருந்தாங்க. இப்ப கூட பாரு, ஐஸ்வர்யா பார்த்து பேசிட்டு வர்றேன்னு வேற போயிருக்கான். இவ்வளவு காதலை வச்சுக்கிட்டு இவங்க ஒண்ணு சேர்றத நாம ஏன் தள்ளி போடணும்? எல்லாரும் ஒரு ரூட்ல போனா நீங்க மட்டும் தனியா ஒரு பிளான் போடுவீங்க. யார பத்தியும் யோசிக்காம தான் தான் முக்கியம்னு பேச வேண்டியது. ஐயோ, அம்மா கூப்பிடுறாங்க, நான் போணும். பாஸ், என் அக்காவை ரொம்ப சந்தோஷமா பர்த்டே கொண்டாட வச்சதுக்கு தேங்க்ஸ். பாய். போங்க. ஹாய் ப்ரோ. ஹாய் விஜய். வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? இல்ல சார், நான் இப்பதான் வந்தேன். ப்ரோ ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸ். ஓகே ப்ரோ, இதுல என்ன இருக்கு? அப்புறம் நேத்து நைட்டு பார்ட்டில கலக்கிட்டீங்க போல இருக்கு. ப்ரோ எல்லாமே அண்ணா விக்ரமோட ஏற்பாடு. அவன் இந்த அளவுக்கு பண்ணுவான்னு நினைச்சு கூட பார்க்கல. இருந்தாலும் நீங்களும் கலக்கிட்டீங்க ப்ரோ. அதுவும் யாரும் எதிர்பார்க்காத நேரமா பார்த்து ஐஸுக்கு வித்தியாசமா விஷ் பண்ணீங்கல்ல, சூப்பர் ப்ரோ. விஜய், இப்ப எங்க போறோம்? நோ பிளான் ஐஸே. இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள். உனக்கு எங்கெல்லாம் பிடிக்குதோ அங்கெல்லாம் போக போறோம். சரியா? என்னெல்லாம் பிடிக்குதோ அதெல்லாம் வாங்க போறோம். எனக்கு எந்த பிளானும் இல்ல. என்னோட ஒரே டார்கெட் உன்னோட சந்தோஷம் மட்டும்தான். டேய் டேய், என் கண்ணு முன்னாடி கொஞ்சிரத பார்த்தா கடுப்பா இருக்குடா. அப்போ நீங்க கிளம்புறீங்களா ப்ரோ? ஆமா ப்ரோ, டைம் ஆச்சுல, நாங்க கிளம்புறோம். ஐசே, யாராவது பாத்துற போறாங்க. நீ முகத்தை இது கொஞ்சம் புடிங்க. ஓ பாத்தீங்களா ப்ரோ, லவ் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்தே வேலை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ கியூட் இல்ல? சரி போலாமா? போலாம். பாய் ப்ரோ. தேங்க் யூ ப்ரோ. ஓகே ப்ரோ. பாய் சார். வா வா வா, டைம் ஆச்சு. போயிட்டு வரேங்க. பாய் ப்ரோ. எனக்கே டாட்டா காட்டுறீங்களா? டாட்டா? என் கண்ணு முன்னாடியே எனக்கு பொண்டாட்டி ஆக போறவள
வண்டியில தூக்கி உட்கார வச்சு கூட்டிட்டு போறல, இருடா ஒரு நாள் மொத்தமா இந்த கதையை முடிச்சு விடுறேன். உட்கார். தேங்க்ஸ் விஜய். இன்னைக்கு நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இத்தனை வருஷத்துல என் பிறந்த நாள் இவ்வளவு ஸ்பெஷலா இருந்ததே இல்லை. ஐசு, இந்த வருஷம் மட்டும் இல்ல, இனிமேல் எல்லா வருஷமும் உன்னோட பிறந்த நாள் தான் எனக்கு திருவிழா. கொண்டாடி தீத்துருவோம். நிஜமாவே இந்த லவ் ஃபீலிங் வேற மாதிரி தான் இருக்கு விஜய். அப்படியா? எந்த மாதிரி? ஏன் உங்களுக்கு தோணலையா? எனக்கும் தோணுதுதான். அப்படியே கொஞ்சம் கிஸ் அடிக்கலான்னு தோணுது. தோணும் தோணும். டேய் கொஞ்சமா கொஞ்சடா, அவ எனக்கு பொண்டாட்டி ஆக போறவ. போங்க, போய் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வாங்க. ஐஸ்கிரீமா? உன்னால எப்படி சாப்பிட முடியும்? ஏ, நான் சாப்பிட்டா என்ன? இந்த மாதிரி ஒரு ஹாட்டான பொண்ணு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா அது உருகிறாது? ஷோ, வழிஞ்சது போதும். போங்க, போய் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வாங்க. போங்க. போறேன் போறேன். எது வேணும்? அது நினைச்சேன். இந்தா. ஐசு, எனக்கு
செல்ஃபி எடுப்போமா? ம். டேய் அந்த போனை மட்டும் குடுறா, எவ்வளவு காசு வேணாலும் கொடுத்துறேன்டா. டேய் போடா டேய். நான் என்ன லூசா நீ சொல்றத கேட்டு நிக்கிறதுக்கு? டேய் அதுல IMEI நம்பர் இருக்குடா, மாட்டனா காலிடா நீ. அதெல்லாம் நான் பாத்துறேன், நீ போ. டேய் நில்றா. டேய் போடா போடா. சார் அவனை பிடிங்க சார். என்ன அசோக் இப்படி ஏமாந்துட்டீங்க? எல்லாமே கரெக்டா தான் போயிட்டு இருந்துச்சு. கடைசி நேரத்துல ஒருத்தன் உள்ள பூந்து மொத்தத்தையும் குழப்பி நாசம் பண்ணிட்டான். ஐஸ்வர்யா என் பொண்டாட்டியாக போறவ. நேத்து அவளுக்கு அந்த விஜய் என் கண்ணு முன்னாடி கேக்க ஊட்டி கிஸ் பண்ணிட்டு போயிட்டான். அதெல்லாம் என்னால அக்செப்டே பண்ணிக்க முடியல. அதே கோவத்துல இன்னைக்கு விஜய் ஐஸ்வர்யா ஒன்னா ஊர் சுத்துறத போட்டோ வீடியோவா எடுத்து அவன் ஆட்டத்துக்கே ஆப்பு வைக்கலான்னு பார்த்தா கடைசியில எல்லாமே போச்சு. நம்ம பண்ண பிளான் எல்லாமே தோத்துக்கிட்டே வருது அபி. எனக்கு நிஜமாவே ரொம்ப பயமா இருக்கு. ஒருவேளை கல்யாணத்தன்னைக்கு நாம போட்டிருக்கிற தாலி கட்டுற பிளான்லயே அவ ஜெயிச்சிட்டானா? ஐயோ, இப்ப எதுக்கு இப்படி டென்ஷன் ஆகுறீங்க? நிதானமா யோசிக்கணும். அவங்க நமக்கு கொடுத்த வலியை விட பல மடங்கு திரும்ப கொடுக்கணும். கொடுக்கலாம். நான் ஒரு ஐடியா சொல்றேன், கேளுங்க. படத்துக்கு ட்ரைலர் விடுற மாதிரி கல்யாணத்துக்கு ஒரு ட்ரைலர் விடுவோமா? என்ன சொல்றீங்க? எனக்கு ஒன்னும் புரியல. எப்படி என் ஐடியா? எக்ஸலண்ட்ங்க, செம்மையா இருக்கு. உடனே இதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஓகே சரி, நான் கூப்பிடுறேங்க. டேய் விஜய், நான் கட்டிக்க போற பொண்ணை கூட்டிட்டு போய் ஊர் சுத்துறியா? இப்ப பாரு நான் ஆட போற கேம. வேலை பாட்டுக்கு நடந்து. சரி சரி சரி. கேட்டரிங் டெக்கரேஷன்ஸ்லாம் அட்வான்ஸ் கொடுத்தாச்சு. இந்த மெனு மட்டும் கொடுமா. எடுத்துக்கோங்க. இந்தடா. தேங்க்ஸ்ங்க. ஓ ஏய் மகா, எதுக்கு இவங்க வந்திருக்காங்க? தெரியலையே. யாரு? என் மருமக போட்ட டீயா சம்மந்தி? ஆமா, உங்க மருமக தான். ரொம்ப நல்லா இருக்குமா. என்ன விசேஷம் சம்பந்தி, திடீர்னு வந்திருக்கீங்க? ஒன்றும் இல்லை சம்பந்தி, ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட கலந்து பேசிட்டு போலான்னு வந்தோம். அதுக்கு என்ன சம்பந்தி, சொல்லுங்க. எங்க குல வழக்கப்படி கல்யாணத்துக்கு முன்னாடி கங்கண கயிறு கட்டுறதுன்னு ஒரு சடங்கு இருக்கு. பொண்ணு வீடு மாப்பிள்ளை வீடு ரெண்டு வீட்டுக்காரங்களும் ஒன்று சேர்ந்து குலதெய்வம் கோயிலுக்கு போய் பூஜை பண்ணி பொங்கல் வச்சு பொண்ணோட கையில மாப்பிள்ளை கங்கண கயிறு கட்டுவார். ஓ அப்படியா? ஓ, இதைத்தான் கங்கணம் கட்டுறதுன்னு சொல்றதா? ஆமா சம்பந்தி, கங்கணம் கட்டுறதுன்னா சாதாரண இல்லை, அது தாலிக்கு சமம். ஒரு பொண்ணுக்கு கங்கண கயிறு கட்டியாச்சுன்னா பாதி கல்யாணம் முடிஞ்ச மாதிரி. அவ அடுத்த நிமிஷமே மனசளவுல அவனுக்கு பொண்டாட்டி ஆயிடுறான். கட்டுனா உன்னதான் கட்டுவன்னு
சாமி முன்னாடி பொண்ணு மாப்பிள்ளையும் சபதம் எடுக்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன். நம்ம பண்ற ஒவ்வொரு சடங்குக்கும் எவ்வளவு அர்த்தம் இருக்குன்னு பாத்தீங்களா? நாம தான் ஒண்ணும் புரியாம என்னமோ நினைச்சு செஞ்சுட்டு இருக்கோம்ல. சம்மந்தி, சடங்கு செய்யறதுக்கு உங்களுக்கு சம்மதம் தானே? என்னங்க இது கேள்வி? உங்க குடும்ப வழக்கம் என்னவோ அதை தாராளமா பண்ணிடுங்க. அப்ப குலதெய்வம் கோயிலுக்கு எப்ப போகணும் சம்பந்தி? நாளைக்கு சம்பந்தி. ஐசு, கங்கணம் கட்டிட்டா நீ எங்கேயுமே போக முடியாது. சம்பந்தி, அந்த சடங்குக்கு எங்க சைட்ல இருந்து ஏதாவது செய்யணும்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா எங்களுக்கு இது புதுசு இல்ல. இல்ல சம்பந்தி, இது முழுக்க முழுக்க பையன் வீட்டுல செய்யறது தான். நீங்க எல்லாரும் வந்து கலந்துக்கிட்டா போதும். அதுக்கு என்ன, கண்டிப்பா எல்லாரும் வந்துடுவோம் சம்பந்தி. ஐயோ, கடவுள் புண்ணியத்துல கல்யாணம் நல்லபடியா நடந்தா சரி. கண்டிப்பா சம்பந்தி, அதுக்கு என்ன, எல்லாரும் ஒன்னா கண்டிப்பா போவோம். அக்கா, என்னக்கா நீ எதுக்கு போய் இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்க? இதெல்லாம் சாதாரணமான விஷயம் தானேக்கா. அக்கா, என்னக்கா? ஏதோ அவங்களோட பழக்க வழக்கம்னு சொல்றாங்க. சும்மா ஒரு கயிறை கையில கட்டிக்க சொல்றாங்க, அவ்வளவுதானே? அக்கா சரிக்கா, எதுனாலும் பேசிக்கலாம்ல. அதுக்காக உன்னை நீயே கஷ்டப்படுத்திக்காதக்கா. அக்கா அக்கா, அசோக் வராரு. என்னங்க ஆச்சு? ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் வந்தீங்களா? அதான் என்னமோ ஏதோ நானும் வந்தேன். ஆமா அசோக், பாருங்களேன் அவளை எவ்வளவு ஃபீல் பண்றான்னு. ஐசு, என்னாச்சு? எல்லாம் அந்த கங்கன கயிறு தான். அதை கேட்டுதான் அவ ரொம்ப அப்செட் ஆயிட்டா. நினைச்சுங்க, நீங்களாம் உள்ள பேசும்போதே உங்க முகம்லாம் சரியாவே இல்லை. இங்க பாருங்க ஐசு, இந்த காலத்துல போய் இங்க பாருங்க ஐசு, இந்த காலத்துல போய் நீங்க இதுக்கெல்லாம் இவ்ளோ யோசிச்சுட்டு இருக்கீங்க. அதெல்லாம் ஏதோ ஒரு சாமி கயிறுன்னு நினைச்சுக்கோங்க. ஐயோ, நீங்க இப்படிலாம் ஃபீல் பண்றத பார்க்க மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஐசு. நான் வீட்ல இருந்து கிளம்பும் போதே போன் பண்ணியாச்சு சொல்லியிருக்கணும். ஆனா இதெல்லாம் நீங்க இவ்ளோ சென்சிட்டிவா எடுத்துப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. அக்கா, அதான் அவரே சொல்றாருல்ல, அப்புறம் என்னக்கா? ஃப்ரீயா விடு, பாத்துக்கலாம். அசோக், எங்க 3 பேர்லயே அக்கா தான் ரொம்ப சென்டிமெண்ட்லாம் பாப்பா. அவ எல்லாத்தையுமே ரொம்ப எமோஷனலா எடுத்துக்கிறா. எதையாவது சொல்லி இந்த கங்கணம் கட்டுறத ஸ்டாப் பண்ண முடியாதா? எப்படி மகா, எப்படி முடியும்? பாத்தீங்களா, இப்ப வீட்லயே வந்து எல்லாரும் பேசிட்டாங்க. இதுக்கு மேல என்னால எப்படி சொல்ல முடியும்? வாய்ப்பே இல்ல மகா. அசோக், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வேற ஏதாச்சும் ஐடியா இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. ஐடியாலாம் போட்டு தானே இங்கே வந்திருக்கேன். என்கிட்டயே ஐடியா கேட்குறியா? அசோக், ரொம்ப நேரமா யோசிச்சுட்டே இருக்கீங்க, ஏதாவது சொல்லுங்க ப்ளீஸ். ஏங்க, தெரிஞ்சா இதை நான் உங்களுக்கு முன்னாடி சொல்லியிருக்க மாட்டேனா? இது எங்க குடும்பத்துல பரம்பரையா குலதெய்வத்துக்கு செய்யற வழக்கங்க. இப்ப போய் சொன்னோம்னா எங்க குடும்பத்துல இதெல்லாம் ரொம்ப சென்டிமெண்டா ஃபீல் பண்ணுவாங்க. அதெல்லாம் போய் கையெல்லாம் வைக்க முடியாது. இந்த விஷயத்துல என்னால எதுவுமே செய்ய முடியாதுங்க. நானே பயங்கர அப்செட்ல இருக்கேன். நான் வேற இத சாதாரண விஷயம் ஐஸ்வர்யாலாம் எதுவுமே நினைக்க மாட்டாங்கன்னு நினைச்சேன்.
ஆனா இவ்ளோ அப்செட் ஆவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. நீங்க நினைக்கிறீங்களா நான் இதுக்கெல்லாம் சம்மதிச்சிருப்பேன்னு? என்னால எவ்வளோ எங்க வீட்டுல பேச முடியுமோ அதெல்லாம் அவ்வளோ பேசிட்டு தாங்க நான் இங்க கூட்டிட்டே வந்தேன். ஃபங்க்ஷனை தள்ளி போடுங்க, இந்த ஃபங்க்ஷனை வேண்டான்னு கூட சொல்லிட்டேங்க அவங்க கிட்ட. ஆனா எங்க அம்மாவும் அப்பாவும் சாமி பக்தியை பத்தி பேசி அதனால இதெல்லாம் பண்ணாம விட்டா சாமி குத்தம் ஆயிடும்னு அவங்க ரொம்ப பிடிவாதமா இருந்தாங்க. என்னால என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? என்ன அசோக், உங்களாலேயே ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்றீங்க? பாவம், நீங்களும் தர்ம சங்கடமான நிலைமையில தான் இருக்கீங்க. என்ன பண்றது? வாக்கா. சரி அசோக், சரி நம்ம பாப்போம், ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கும். சரிங்க. எங்கடி போனீங்க? ஐடியா கிடைக்குமா? ஐடியா விருதுன கவ்யவாருக்கு சின்ன கண்ணு நாச்சி சந்தை. ஐஸ் டான்ஸ் ஆடுவாளான்னு தெரியலையே. அவளையும் ஒரு நாள் இந்த பாட்டுக்கு ஆட சொல்லணும். என்ன இன்னும் நம்ம ஆள்கிட்ட இருந்து ஃபோன் கால் கூட வரலையே. ஒருவேளை நாங்க 2 பேரும் வெளியே சுத்துறது அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சு போச்சோ? அவகிட்டே ஃபோன் பண்ணி கேட்போம். ஹலோ ஐசு, என்னாச்சு? குரல் ஒரு மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சொல்லுங்க. என்னம்மா ஆச்சு? நீ அழுகிற மாதிரி இருக்கு. ஏதாவது பிரச்சனையா? ஐசு, நீ இப்ப சொல்ல போறியா இல்லையா? பிரச்சனை தாங்க. அசோக்கும் அவங்க அம்மா அப்பாவும் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. சரி. கல்யாணத்துக்கு முன்னாடி குலதெய்வம் கோயிலுக்கு போய் பொங்கல் வச்சு கங்கணம் கட்டணுமா, அதுக்கு வர சொல்லிட்டு போயிருக்காங்க. சரி. என்ன? சரி சரி, கங்கணம் கட்டுறதுனா என்னன்னு தெரியுமா? அது பாதி கல்யாணத்துக்கு சமம். இந்த 2 பேரும் தான் புருஷன் பொண்டாட்டின்னு சாமிக்கு முன்னாடி சத்தியம் செய்யற மாதிரி. ஐசு, இதுக்கு தான் நீ அலறியா? அப்புறம் அழ மாட்டாங்களா? நான் ஏற்கனவே குற்ற உணர்ச்சியோட இருக்கேன். அசோக் கூட தான் கல்யாணம்னு ஆசை ஆசையா எல்லா வேலையையும் பாக்குறீங்க. அப்பா அம்மாவை ஏமாத்திக்கிட்டு இருக்கோன்னு வேதனையா இருக்கு. இப்ப திடீர்னு இப்படி வந்து சொன்னா எப்படி இருக்கும்? ஐசு, அசோக் ஒண்ணு உன்னை தாலி கட்ட ஒண்ணு கூப்பிடலையே, அது என்ன கங்கணம் தானே, போய் கட்டிக்கோ. இதுல என்ன இருக்கு? இங்க பாரு, இதுல எல்லாம் பெருசா சென்டிமெண்ட் பார்க்க தேவையில்லை ஐசு. இது சென்டிமெண்ட் இல்லனா அப்புறம் வேற எதுதான் சென்டிமெண்ட்? அப்போ அவர் கையாலேயே தாலி கட்டிக்கலாமே, அதுல மட்டும் என்ன சென்டிமெண்ட் வேண்டி இருக்கு? ஐசு, நீ முதல்ல அலறத நிறுத்து, நம்ம என்னன்னு பேசிக்கலாம். என்ன விஜய் பேச போறீங்க? அவங்க வீட்ல வந்து எல்லாத்தையும் தெளிவா பேசிட்டு போயிட்டாங்க. ஆனா நீங்க, மகா, சுபா யாருமே என் ஃபீலிங்ஸ புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. விடு, சும்மா கங்கணம் கட்டுறது தானே, அதுல என்ன இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. கல்யாணம் பண்ணிக்க போற பையன் கையாலதான் இதெல்லாம் கட்டிக்கணும்னு எதிர்பார்க்கிறது ஒரு பொண்ணோட ஆசைங்க. இது வெறுமனே ஏதோ ஒரு கயிறு இல்ல. ஐசு, நீ சொல்றது எனக்கு புரியுது. என்ன செய்ய முடியும்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, என் கையில அந்த கங்கண கயிறு கட்டுறதுனா அது நீங்களா தான் இருக்கணும், சொல்லிட்டேன். ஐசு, ஐசு, ஐசு.
டேய் என்ன என்ன இப்படி உட்கார்ந்துட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்ல ப்ரோ. என்னடா சலிச்சுக்கிற? ஜாலியா தானே இருந்த, என்னாச்சு? எங்க ஜாலியா இருக்க விடுறாங்க? ஏதோ கங்கணம் கட்டுறதா, கல்யாணத்துக்கு முன்னாடி குலதெய்வ கோயில்ல வச்சு பொண்ணு கையில மாப்பிள்ளை கட்டணுமா, அத அசோக்கு ஐசு கையில கட்ட போறானா. அத வேற ஐசு நினைச்சு ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கா. ஓகே, அதுக்கு அந்த ஐஷு என்ன சொல்றா? ப்ரோ இது ஒரு பெரிய பிரச்சனையே இல்ல ப்ரோ. ஆனா ஐசு ரொம்ப சென்டிமெண்டா ஃபீல் பண்றா ப்ரோ. அந்த கயிறு நீங்க தான் கட்டணும், வேற யாருமே கட்டக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி, என்னைக்கு இது? நாளைக்கு அசோக்கு குலதெய்வ கோயில வச்சு நடக்குதான். நாளைக்கா? ப்ரோ என்னன்னா இந்த கங்கண கயிறு கட்டிட்டா பாதி கல்யாணம் முடிஞ்ச மாதிரின்னு சொல்லிட்டாங்க போல இருக்கு. அதை கேட்டு ஐசு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கா. கட்டினா நீங்க தான் கட்டணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. எப்படி ப்ரோ முடியும்? எனக்கு இதெல்லாம் அந்த அசோக் பண்ற வேலையா தான் தெரியுது. நீ வேற ப்ரோ, உனக்கு அவனை பிடிக்கலன்னா எல்லாத்துக்கும் காரணம் அவன் தானு சொல்லு. ஏதோ ஒரு சடங்கு, கல்யாண வீட்டுல இந்த மாதிரி சடங்கெல்லாம் பண்ண தானே செய்வாங்க. அதுவும் இல்லாம ஐஸ் இப்படி ஃபீல் பண்றதுக்கு அசோக் என்ன ப்ரோ பண்ணுவாரு? இவன் கிட்ட சொன்னா நம்ப மாட்டான். ஆனா அந்த அசோக் ஒன்னா நம்பர் ஃப்ராடு. என் மனசு அப்படிதான் சொல்லுது. என்ன பண்ணலாம்?